எதுக்கும் பயப்படாத குஷி. நான் சொல்றது கவனமா கேளு. மோகன் ஐயா உன்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அது எல்லாத்துக்குமே நீ உண்மையான பதில கொடுக்கணும். எதையுமே மறைக்காத. சொல்றது புரியுதா? மோகன் ஐயா எல்லாத்தையும் பார்த்து பாரு. அப்புறம் குஷி, நான் உன் கூட இருக்கணும் இல்லையோ, நான் உனக்கு துணையா எப்பவுமே இருப்பேன். இல்ல ராதா, இல்ல. உன்னை தனியா விட்டுட்டு நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நீ வீட்டுக்கு போ. நேரா மோகன் ஐயா கிட்ட போ. என்ன பண்ற நீ? பயமுடு. ராதா, பேசுனதெல்லாம் போதும், என் கூட வா. வா. ராதா. குஷி, இவளை கூட்டிட்டு போ. ராதா. நாம இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, புரியுதா? சீக்கிரம் போ. வா. ராதா. குஷி, குஷி, மோகன் ஐயா கிட்ட உன்னை நல்லா பாத்துக்க சொன்னேன்னு சொல்லு. உன்னை நல்லா பாத்துக்க சொல்லு. அவரு எல்லாத்தையும் புரிஞ்சு பாரு. மோகன் ஐயா இங்க வந்துதான் ஆகணும். அவரு நான் கொடுத்த அறிகுறியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். மனித கடத்தல், ஹியூமன் டிராபிகிங், பொண்ணுங்களை விக்கிரமமாவ. என்ன? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அவன் வீடு, அந்த ஜெயிலர் எல்லாமே போலிதான். இவனை எங்க பார்த்தேன்னு இப்ப ஞாபகம் வருது. நான் வெளியூர் போயிருந்த போது எல்லா இடத்துலயும் இவனோட போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு. அப்ப இந்த ரிஷி ரொம்ப மோசமானவனா? ஐயோ, ராதா குஷி 2 பேரும் அவங்க கிட்ட இருக்காங்களே. மோகன், மோகன் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. ப்ளீஸ் அவங்கள எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ப்ளீஸ் மோகன். ரொம்ப அவசரமா ராதாவை கல்யாணம் பண்ண நினைச்சீங்கல்ல? அவசரப்பட்டதுக்கான பலனை பாத்தீங்கல்ல? எப்படிப்பட்ட மாப்பிளையை கூட்டு வந்திருக்கீங்க நீங்க? பாட்டி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க அவனை எங்க பாத்தீங்க? யாரு இருந்தாங்க அவன் கூட? பாட்டி ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை கண்டுபிடிக்க நமக்கு ஏதாவது ஒரு சின்ன லீடாவது வேணும்ல? அம்மா, கொஞ்சம் நீங்க ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். எங்க? குஷி, 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 ஹே குஷி, குஷி, நீ நல்லா இருக்கல்லம்மா? எந்த பிரச்சனையும் இல்லையே? அந்த சுண்டலி திருப்பியும் தப்பிச்சிருச்சு. எல்லாம் போச்சு. ஐயோ அம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா. அந்த ரிஷி இவளை எப்படி விட்டான்னு தெரியலையே. குஷி, நீ நல்லா இருக்கல்ல? ராதா எங்க? ராதா அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவன் ரொம்ப கெட்டவன். ரிஷி ஒரு கிரிமினல். ப்ளீஸ் ராதாவை காப்பாத்து, ஏதாவது பண்ணு. ராதாவுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கல, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எப்படியாவது காப்பாத்துவேன். எனக்கு நீ இதை மட்டும் சொல்லு குஷி.
நீ எப்படி இங்க வந்த? ராதா அவன் கிட்ட வேணாம், தயவு செஞ்சு குஷியை விட்டு அவளை எதுவும் பண்ணாத. நான் என்னோட கழுத்தை அறுத்துப்பேன். என்ன வித்துக்கோ, கொன்னுக்கோ, நான் தடுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி குஷி நல்லபடியா அவ வீட்டுக்கு போய் சேரணும். ஒரு தடவை நான் மோகனையா கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். எனக்கு இன்னும் எவ்வளவுதான் உதவி செய்ய போற ராதா? நீ உன்னை பத்தி கவலைப்படாம குஷியை பத்திரமா அனுப்பி வச்சிருக்க. இந்நேரத்துக்கு குஷி மோகனையா கிட்ட போய் சேர்ந்திருப்பா. கடவுளே கிருஷ்ணா, அங்க மோகனையா நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கணும். ரிஷி ராதாவை அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் சொன்னான், ராதா அவனுக்கு லாட்டரி டிக்கெட்டா, அவன் ராதாவை விற்க போறானா. ரிஷிக்கு ஃபோன் பண்ண மோகன். குஷி நீ பயப்படாதம்மா, பொண்ணு ஆகாது. ராதா நிச்சயமா வந்துருவா. ஒருவேளை இன்னைக்கு மோகன் ரிஷியை பிடிச்சிட்டானா அப்புறம் நாம 2 பேரும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போமா? ஐயோ கடவுளே, இந்த வயசானவளை எப்படியாவது காப்பாத்திடு. அந்த 2 அடி சூரியக்காரிய திரும்ப அனுப்பிச்சிடாத வீட்டுக்கு. இதுவும் மோகன் கிட்ட இருந்து கால் வந்தாச்சு. ஏ ரிஷி, நீ ஒரு 1ஆம் நம்பர் பொறுக்கி. கையில கிடைச்ச நான் உன்னை கொன்னுடுவேன். ராதா எங்க? மோகனையா, மோகனையா. ராதா, ராதா நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? மோகனையா, நான் நல்லா இருக்கேன். குஷி நல்லா இருக்கால? குஷி இங்க நல்லா இருக்கா? நீ ஒன்னும் பயப்படாத ராதா. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தனியா இருக்கன்னு மட்டும் நினைக்காத. நீங்க இருக்கும்போது நான் எப்படி தனியா இருக்கேன்னு நினைக்க முடியும் மோகனையா? வாழ்க்கையில ஒவ்வொரு அடியிலையும் நீங்களும் நீங்க கொடுத்த பகவத்கீதையும் தானே எனக்கு துணையா இருக்கு. அதுல இருக்க ஒவ்வொரு பாடமும் எனக்குள்ள மனப்பாடமா இருக்கு மோகனையா. சொல்ல போனா அதோட மையே என்னோட மொத்த வாழ்க்கையும் வண்ணமயமாக்கிடுச்சு. இந்த ராதா என்ன சொல்ல வரா? எனக்கு மட்டும் இல்ல, சொல்ல போனா அந்த மை குஷிக்கு வண்ணத்தை கொடுத்திருக்கு. ஆமா மோகனையா, அந்த மைதா அந்த பகவத்கீதைக்கு பின்னாடியே வந்துருச்சு. நீங்க குஷியை நல்லா பாத்துக்கணும். குஷியை கவனமா பாத்துக்கணும் மோகனையா. கவனமா. அவ நல்லா இருக்கால? ராதா நீ பேசுறது எனக்கு சரியா கேட்கல. மோகனையா, மோகனையா. போதும், பேசுனதெல்லாம் போதும். விட்டா கதையா சொல்லிட்டு இருப்பியே. மோகன், உன் பொண்ணு வந்துட்டாளா? நீ தலையிடாத. இனிமே ராதா எனக்கு மட்டும்தான் சொல்லு. ராதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் அடிச்சே சாகடிச்சிருவேன்டா. மொத்த குடும்பமும் டயலாக்கா பேசி கொள்றீங்க. இங்க பாரு மோகன், ராதாவை காப்பாத்தணும்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாத, போனவை. ஹலோ ஹலோ ரிஷி, ஹலோ. என்ன? மோகன், ராதா அவன் கூட தான் இருக்கா, ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல. குஷி குஷி, இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சரியா சொல்லு. அவன் உன்னை எங்க கூட்டு போனா?
உன்னையும் ராதாவையும் அவன் எந்த இடத்துக்கு கூட்டு போனான்? எனக்கு தெரியாது மோகன், பட் ராதா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. மோகன் ஐயா உன்கிட்ட என்ன கேட்டாலும் அவர்கிட்ட எல்லா உண்மையும் தெளிவா சொல்லிடணும், சரியா? குஷி, மோகன் ஐயா கிட்ட சொல்லு, அவர் உன்னை கவனமா பாத்துக்கணும்னு. அவருக்கு நிச்சயமா புரிஞ்சிடும். குஷி இங்க பாரு. ராதா கழுத்து குஷி அறுத்துப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாது. ஏய் குஷி, எதுவும் ஆகாது. என்ன இது? இந்த இங்க எப்படி படிச்சு மேல? ஒருவேளை நான் ராதாவை ஹக் பண்ணல, அப்ப இந்த இங்கு பட்டிருக்கும். ராதாவோட ஹேண்ட்ல கூட இங்கு இருந்துச்சு. இங்க் மை. அம்மா, ராதா என்கிட்ட எதையோ சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தா. நீங்க எனக்கு கொடுத்த பகவத்கீதை தானே எனக்கு துணையா இருக்கு. சொல்ல போனா அதோட மைதான் என்னோட மொத்த வாழ்க்கையை வண்ணமயமாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மை குஷிக்கு வண்ணத்தை கொடுத்துருச்சு. குஷிய கவனமா பாருங்க மோகனையா, கவனமா. அவ நல்லா இருக்கால. மோகன், என்னப்பா? அம்மா, ராதா கண்டிப்பா எனக்கு ஏதோ க்ளூ கொடுத்திருக்கா. அவ அந்த போர்வெல்லுக்குள்ள குதிக்கும் போது கூட முன்னாடியே அதை பத்தி உங்ககிட்ட அவ என்னமோ சொன்னா. இப்பவும் அவ ஏதோ சொல்லதான் முயற்சி பண்ணிருக்கா. Press. மோகன், இதுக்கு என்ன அர்த்தம் மோகன்? தெரியலமா, ஆனா எதுவா இருந்தாலும் ராதா வேணும்னே தான் எழுதிருக்கா. பிரஸ், கீதா, மைய, இத வச்சு அவ என்ன சொல்ல ட்ரை பண்ணா எனக்கு எதுவுமே புரியல. வாழ்க்கையோட ஒவ்வொரு அடியிலையும் நீங்க கொடுத்த பகவத்கீதையும் தான் எனக்கு துணையா இருந்திருக்கு. அதுல இருக்க ஒவ்வொரு பாடமும் எனக்குள்ள மனப்பாடமா இருக்கு மோகனையா. சொல்ல போனா அதோட மைய என்னோட மொத்த வாழ்க்கையும் வண்ணமயமாக்கிடுச்சு. எனக்கு மட்டும் இல்ல, சொல்ல போனா அந்த மைய குஷிக்கு வண்ணத்தை கொடுத்திருக்கு. இந்த கீதையை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். உனக்கு தான் தெரியல, எங்களுக்கு சொந்தமா ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸே இருக்கு. எனக்கு தேவைன்னா 1000 கீதை கூட நான் பிரிண்ட் அடிச்சிருக்கேன். அம்மா, ராதா நம்மளோட பழைய பிரஸ்ல தான் இருக்காமா. ஆமாமா, ஏன்னா ராதாவுக்கு நான் கொடுத்த அந்த கீதை அந்த பிரஸ்ல பிரிண்ட் பண்ணதான். அவ பேசும்போது ட்ரெயின் சவுண்ட் வந்துச்சு. அட ஆமா, அந்த பழைய பிரஸ் பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குல்ல. ராதா ஒன்னும் லூஸ் எல்லாம் இல்ல, அவ பெரிய புத்திசாலி. அவ இருக்கிற இடத்த நமக்கு புரிய வச்சிருக்கா. பட் மோகன், அந்த பிரஸ் ரொம்ப நாளா மூடி இருக்கே. அதோட கேட் கூட மூடிதான் இருக்கும். அப்புறம் எப்படி உள்ள போக முடியும்? ராதா என்கிட்ட சொல்ல வந்த எதையும் இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்காம இருந்ததே இல்லை. நான் வர ராதா.
தூக்கி போனை போடு. உண்மையை சொல்லிட போறான். மோகன் அங்கதான் வரான், அவன் கிட்ட சொல்லிடு. அவன் மட்டும் மாட்டிக்கிட்டான், அதுக்கப்புறம் நம்மளும் நல்லா மாட்டிக்குவோம். சீக்கிரமா போன போடு. ஒரு பக்கம் நீ என்னடானா யாருக்காகவும் என்ன வேணாலும் செய்வ. ஆனா இங்க ஒருத்தி இருக்கா, அந்த வீட்டு உப்ப தின்னுக்கிட்டே அவங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமான நம்பிக்கை துரோகி. எடுக்க மாட்டேங்கிறான். உனக்கு பிடிச்ச மோகன் சாருக்கு வெளியில இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இல்ல, கூட இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் ஆபத்தே. என்னது? அதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன சொல்லிட்டு இருந்த? ஓ மனசுல எந்த கள்ள கபடமும் இல்லைன்னு. ஆமா, எந்த கள்ளமும் இல்ல. ராதா, ராதா, நீ யார்கிட்ட வேணாலும் நடிக்கலாம், ஆனா என்கிட்ட நடக்காது. நீ மோகனை காதலிக்கிற. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம 2 பேரும் மோகன் கூட போறதுதான் நல்லதுன்னு தோணுது. துப்பாக்கியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னலம்மா, ஒரு பூனைக்கு ஓடி போய் ஒளியறதுக்கு இடமே இல்லைன்னும் போது அது எதிர்த்து நிற்கும். ஆமா, அப்ப சொன்ன. இதை எடுத்துட்டு போய் யார சுட போற நீ? அவ்வளவுதான். எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆக விடாம தடுக்கிறாளே. கடவுளே, இன்னைக்கு ராதா தான் உயிரை பணைய வச்சு என் பொண்ணு குஷியை காப்பாத்திருக்கா. ராதாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால தாங்கிக்கவே முடியாது. கடவுளே, நீங்க ஏதாவது பண்ணுங்க. ராதாவை எப்படியாவது காப்பாத்துங்க. உண்மையாவே நீ ஒரு பைத்தியம் தான் ராதா. ஆள் பார்க்க நல்லா இருந்தா போதும். இந்த ரிஷியோட பேக்கேஜ் A1 குவாலிட்டியா இருக்கும். பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. போலாம் போலாம், வா வா. ராதா, சத்தியம் பண்ணிருக்க நீ. நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு நீ மோகன் மேல சத்தியம் பண்ணிருக்க. கிளம்ப. இல்ல, வா. இப்படி பண்ணாத, விடு என்ன. ரிஷி, என்ன ரொம்பவும் வெறுப்பேத்தி. இவளை என்கிட்ட விட்டுருங்க. ஒருவேளை உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. அன்னைக்கு எந்த மோகனால வேலை பாதியில நினைச்சோ அந்த வேலை இப்போ ஆரம்பிக்க போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாதி பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இவளை கொஞ்ச நேரத்துக்கு என் கூட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் நடக்கலன்னா என்ன, முதலிரவாது கொண்டாடிக்கலாமே.
எவ்வளவு தைரியம் இருந்தா எறாத மேல கை வைப்ப. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. நீ நல்லா இருக்கல? எனக்கு தெரியும் மோகன் ஐயா, நீங்க நீங்க என்ன காப்பாத்த நிச்சயம் வருவீங்கன்னு. இது வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணி அது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கா? என் கேள்விக்கான பதில் வரல. நான் நல்லா இருக்கேன் மோகன் ஐயா. போதும். மோகன் ஐயா, அடிங்க, அவனை நல்லா அடிங்க. என் பாட்டியோட நம்பிக்கையை உடைச்சதுக்காக அடிங்க. என்னோட குஷியை காயப்படுத்தினதுக்காக அவனை அடிங்க. என் உணர்வுகளோட விளையாடினதுக்கு அடிங்க. அடிங்க மோகன் ஐயா, அவனை சும்மா விட்டுறாதீங்க. இந்த ஊருக்கு நீ புதுசு இல்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் பொண்ணு மேல கைய வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? ஓ, ஒருவேளை இந்த ரிஷி என் பேரு சொல்லிட்டானா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடுமே. அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணல நீ.